உழவன் இங்கு மகிழ்ந்திருக்க, பிள்ளையை பெற்றெடுத்த தாயை போல் உழவன் இங்கு மகிழ்ந்திருக்க, கதிரவனே உன் கருணையோடு வளர்ந்த இந்த கதிர்களை எல்லாம், கதிரவனே உன் கருணையோடு வளர்ந்த இந்த கதிர்களை எல்லாம் எங்கள் கண்ணீர்கள் அள்ளி வர, தித்திப்பான கரும்போடு சிறப்பான பொங்கலோடு, தித்திப்பான கரும்போடு சிறப்பான பொங்கலோடு தமிழர்கள் நாங்கள் எடுக்கும் விழா இதுவே எங்கள் பொங்கல் விழா. எஸ்ஆர்சி குடும்பத்தில் மலையாளி நண்பருக்காக நாங்கள் எடுக்கும் விழா இதுவே எங்கள் சமத்துவ பொங்கல் விழா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பார்த்திருப்போம், நமது கல்லூரியில் இருந்து புறப்பட்ட புயல் ஒன்று பல கல்லூரிகளை சுழல வைத்ததோடு இன்று நம்மையும் வரவேற்க வருகிறது. இப்போது நமது கல்லூரியில் பயிலும் செல்வன் தாமரை கண்ணன் வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று பேச அழைக்கிறேன். பொங்கலாக இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் தமிழர்களுக்கு என்று ஒரு கலாச்சாரம், நம்முடைய கலாச்சாரத்தை மலையாளி நண்பர்களுக்கு காட்டவே இந்த திருவிழாவை எடுத்திருக்கிறோம். அதே சமயத்திலே நம்முடைய கலாச்சாரம் ஒன்று இருக்கின்றது. ஒரு அருமையான ஒரு சடங்கு இப்ப பொங்க வைத்து பொங்கல் பானை பொங்கி கொண்டிருக்கிறது அங்கே. அதே போல நம்முடைய முதல் பகுதியான மீட்டிங் நடக்க போகிறது. சோ இந்த உரை நிகழ்த்தும் போது தேவையில்லாத சத்தம் நிகழ்த்துவார். உண்மையிலே நம்மளுடைய தமிழர்களின் குணத்தை மற்றவர்களுக்கு இவர்கள் இப்படிதான் என்று சலிக்க வைத்துவிடும். தயவுசெய்து செய்யாதீங்க. அதுக்கு மேலாக எஸ்ஆர்சிக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அதையும் தயவுசெய்து இத்தனை வருஷம் பாரம்பரியமா 14 வருஷம் கொண்டு வந்துட்டேன். இனி உங்களால் அது கெட்டு போகக்கூடாது. நான் உங்களுக்கு தெரியும், இந்த சேர்மனை பொறுத்த வரைக்கும் ஆடும் போது நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த முதல் நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு கைத்தட்டலோட நிறுத்திக்கோங்க. விசிலும் தேவையில்லா சத்தங்களும் தேவையில்லை. நன்றி. கொடுக்க வரும்போதே மிகுந்த ஆரவாரம். என்னதொரு அற்புதம்! செந்தமிழே உயிரே நறுந்தேனை செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலே உனக்கெனில் எனக்கும் தானே. என் தாயே தமிழே, தமிழர் திருநாளே, உன்னை வணங்குகின்றேன். உலக வரலாற்றில் சர்தார் என்று பெருமையுடன் அழைக்கப்படும் ராஜா பொது வாழ்வில் புடம் போட்ட தங்கம். பட்டி தொட்டி எங்கும் பள்ளிக்கூடங்கள் அமைத்து பல்வேறு கல்விக்காக பாடுபட்டு பலராலும் கல்வியின் தந்தை என போற்றப்பட்டார். அத்தகைய சிறப்புக்குரிய கல்வியின் தந்தை சர்தார் ராஜா அவர்கள், டாக்டர் சர்தார் ராஜா அவர்களை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். மாதவராய் பிறந்திடவே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என்றான் கவிஞன் ஒருவன். அந்த கவிஞரின் கூற்றை மெய்ப்பித்து காட்டியவர் தான் நாம் திருமதி சோபியா ராஜா அவர்கள் மகிழ்ச்சி என்னும் ஒரு பெருங்கடலை தனக்கு மட்டுமல்லாமல் மக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும் என்று எப்பொழுதும் எங்கேயும் மகிழ்ச்சி என்னும் ஒரு கடல் அலையை, சிரிப்பு என்னும் ஒரு பேரொளியை வீழ்த்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சிறப்புக்குரிய கல்வி கண்டறிந்த எங்களது கல்வியின் தந்தை டாக்டர் சர்தார் ராஜா அவர்களின் துணைவியார் திருமதி சோபியா ராஜா அவர்களை வருக வருக என மிக அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்சதுதான், நம்ம ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. இன்னும் திரைப்பட பாடல் கூற்றை கூட தன் வாழ்வில் திறம்பட மெய்ப்பித்து காட்டியவர் தான் நாம் ஜீசஸ் குழுமத்தின் தலைவர் ஐயா ஜீசஸ் ராஜா அவர் பள்ளி முதல் கல்லூரி வரை எதிலும் வெற்றி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு காற்றாக சுவாசிக்கும் ஒரு தனிப்பெரும் தலைவனாக திகழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது ஜீசஸ் குழுமத்தின் தலைவர் ஐயா மாண்புமிகு இன்ஜினியர் ஜீசஸ் ராஜா அவர்களை வருக வருக என மிக அன்புடன் வரவேற்கின்றோம். எடிசன் இன்றி அறிவியல் இல்லை, சாணக்கியன் இன்றி அரசியல் இல்லை. இந்த எங்களது அம்மா ஷீபா ராஜா இன்றி எங்களது ஜீசஸ் ராஜா இல்லை. வாழ்வின் ஒவ்வொரு வெற்றிக்கும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒவ்வொரு முன்முனைப்பாக நின்று
ஒரு மனிதனுக்கு ஊக்கம் மிக மிக அவசியம். ஊக்கம் என்ற ஒன்றினை கொடுத்தால் மலையும் புரட்டெறிவார், அவர் மனிதனும் ஆவார். அத்தகைய சிறப்புக்குரிய ஊக்கம் என்னும் ஒரு திராட்சை கனியை கொடுத்து என் தலைவரை தரணி போற்றும் தலைவராக மாற்றிய எங்களது தலைவி அம்மா ஷீஃபா ராஜா அவர்களை மிக மிக அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். எளிமை, தூய்மை, வாய்மை, செம்மை என்னும் தன்னிலடங்கா சொத்துக்களை தனிப்பெருமாக்கிய தனிப்பெரும் தலைவர், கடலில் எடுத்த முத்து போல கடலில் நீழ்ந்து கொண்டிருக்கும் மாணவர்களை கட்டுமரம் போல் சென்று எங்களுக்கு கரை சேர்த்து கொண்டிருக்கும் ஒரு தனிப்பெரும் முதல்வர், எங்களுக்கு கிடைத்த கல்லூரியின் தணிக்கை முதல்வர் ஐயா, எங்களது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எம் ஜெயக்குமார் அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம், மாதா பிதா குரு தெய்வம். ஆனால் எங்களது கல்லூரியில் முதல்வராக இருந்து மாதா பிதாவை தள்ளி குரு முதல் நிலைக்கு கொண்டு வந்த ஒரு கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எம் ஜெயக்குமார் அவர்கள் என்பதில் மிகுந்த பெருமிதம் கொள்கிறோம். அன்பினிலே அன்னையாய், ஆண்மையிலே சிங்கமாய், இனிமையிலே வேந்தனாய், ஈகையிலே மைந்தனாய், உதவுவதில் பாரியாய் வலம் வந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு செயலையும், கல்வி பணி மட்டுமல்ல, எந்த ஒரு செயலையும் எந்ததொரு துறையாக இருந்தாலும் தனக்கென்று தனி முத்திரை பதித்து வலம் வந்து கொண்டிருக்கும் எங்களது கல்லூரியின் துணை முதல்வரும் பொங்கல் ஒருங்கிணைப்பாளருமாகிய எங்களது ஐயா பேராசிரியர் பி கனகபாண்டியன் அவர்களை வருக 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 என்று மிக அன்புடன் வரவேற்கின்றோம். அழகு, அறிவு, அன்பு இவையெல்லாம் தனித்தனியே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஒரு கடலில் ஆழ்கடலில் இருந்து எடுத்த முத்து போல் எங்களது மாண்புமிகு ஜீசஸ் குழுமத்தின் தலைவர் ஐயா ஜீசஸ் ராஜா அவர்களுக்கும் எங்களது தலைவி அம்மா சகோதர சகோதரிகளை வருக 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 என மிக அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் ஒவ்வொரு வாகனத்திற்கும் அவசியம் சக்கரம், சக்கரம் இன்றி வாகனம் இயங்காது. ஒரு கட்டிடத்திற்கு அவசியம் தூண்கள், தூண்கள் இன்றி நிலையாக நிற்காது. அதே போல்தான் ஒவ்வொரு மாணவனின் வெற்றி கணிக்கும் அவசியம் அந்தந்த துறையில் உள்ள துறை தலைவர்கள் என கூறி அனைத்து துறை தலைவர்களையும் வருக 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 என மிக அன்புடன் வரவேற்கின்றோம். உண்ட வீட்டுக்கு சோறிட வேண்டும். தீபாவளி இல்லாத பட்டாசு இல்லாத தீபாவளியா? செங்கரும்பு இல்லாத பொங்கலா? நம் மாண்புமிகு பேராசிரியர் ஜான் பிரிட்டோ சார் இல்லாத ஒரு உணவா? நான் முதலாம் ஆண்டிலிருந்து 4ஆம் ஆண்டு வரை படிக்கின்றேன். இன்று படிக்கும் பொழுது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் தனக்கென்று எடுத்து ஒரே ஒரு துறை, உணவுத்துறை. அந்த துறையை இன்று வரை எங்கும் மாறாத வெற்றி என்ற ஒரே கனியை மட்டும் உணவுத்துறையில் பறித்துக் கொண்டிருக்கும் எங்களது கல்லூரியின் பேராசிரியர் ஜான் பிரிட்டோ சார் அவர்களை மிக அன்புடன் வணங்குகின்றோம். கடல் ஆற்றில் இருக்கும் மாணவர்களை ஒரு துடுப்பு உதவி அது கரையினில் கொண்டு சேர்க்கின்றது. எம் கல்லூரியில் இருக்கும் துடுப்புகள் விலை மதிப்பில்லா துடுப்புகள். விலை மதிப்பில்லா துடுப்புகளான என் பேராசிரியர்களை மிக அன்புடன் வருக 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 என மிக அன்புடன் வரவேற்கின்றோம். கேடில் விழுச்செல்வமாம் கல்வியாம். கல்வி என்றும் தித்திக்கும் கனியை பறிப்பதற்காக அழகு வண்ணத்து பூச்சு போல் பறந்து திரிந்து கொண்டிருக்கும் என் வாலிப சிங்கங்களே, உங்களை இந்த சமத்துவ பொங்கல் விழாவிற்கு வருக 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 என மிக அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் ஒரு துறையில்
கருவூலமாக, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் கருவூலமாக விளங்குவது அலுவலகம். அலுவலக பணியாளர்கள் அத்தனை உள்ளங்களையும் வருக வருக என மிக அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் ஓட்டுநர்கள், நூலக ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட வருகை தந்துள்ள அனைவரையும் மிக தாழ்மையுடன் வருக 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 என்று வரவேற்கின்றோம். மேலும் இந்த 2014ஆம் ஆண்டு சமத்துவ பொங்கலானது இந்த மாற்றம் தரக்கூடிய ஆண்டாக கருதப்பட்டுள்ள இந்த ஆண்டில் இந்த 2014 சமத்துவ பொங்கல் நிச்சயம் ஜீசஸ் குழும வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க செய்தியாக அமையும் என்று கூறி என் வரவேற்புரையை நன்றி செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை பேச்சு புயலே, அருமை அருமை. நன்றி தாமரைக்கண்ணன். வருக சேர்மன் சார் அவர்களை தாம்பூலம் கொடுத்து வருக வருக என வரவேற்கிறோம். சமுதாயத்தில் ஈடு இணையில்லா வாழ்வு வாழ உயரிய வழிகாட்டி ஊக்கம் ஒன்றே போதும் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் நிற்கும் நமது முதல்வர் டாக்டர் எம் ஜெயக்குமார் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். Very respected and honorable mother of Raja's colleges, Srimati Sophia Raja, and respected our chairman Jesus Raja and his family members, my respected vice principal and the program coordinator of this Pongal 2014, and my head of the departments, loving staff members, dear students, a very good morning to all of you. முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மிகவும் சிறப்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றால், ஒரு பூ என்று புயலானதுன்ற மாதிரி ஒரு புயல் வந்து ஒரு டைப்பாக கலந்துட்டு போயிருச்சு. அதுக்கு பின்னால் உட்காந்து அதுக்கு பிறகு உட்காந்து நம்மளால ரொம்ப பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. அதில் மோரோவர் இந்த டைம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஐ வுட் லைக் டு ஷார்ட் மை speech. See, this is year of changes. 2014, as he mentioned in his welcome address. Year of changesல வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். அப்படின்னா இந்த பொங்கல் ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணது ஒரு இந்த மண்டேக்கு பிறகுதான். வித்தின் அ வெரி ஷார்ட் பீரியட், ஒரு மேக்ஸிமம் ஒர்க் பண்ண ஒரு 3 days தான் பண்ணியிருப்பாங்க. பட் ரொம்ப சிறப்பாக இது வரைக்கும் பண்ணியிருக்கிற அளவுகளை விட ரொம்ப சிறப்பாக இந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் டைம் கொடுத்தா கூட உங்களால் சிறப்பாக செய்ய முடியும். அதாவது ஸ்டடி லீவ் எல்லாம் கூட ரொம்ப கொடுக்க வேண்டியதில்லை. டெய்லி டெஸ்ட் வச்சா கூட படிச்சிருவீங்க, நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க. ஒரு பறவை பறந்து வந்து மரத்தில் உட்காரும் போது அந்த மரத்தினுடைய கிளையினுடைய வலிமையை பார்ப்பதில்லை, அப்படியே வந்து உட்கார்ந்துடும். ஏன்னா அது வந்து அதனுடைய இறக்கை இருக்குல்ல, அதை நம்பிதான் அது வந்து உயிர் வாழுது. அந்த மரத்தினுடைய கிளை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்ம கீழே விழுந்துருமே அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஸோ அதனால நாமளுமே நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்மளுடைய திறமைகள் இவற்றின் மேல் நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்வை மிகவும் சிறப்பாக வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு